ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் அனீஷ் சேரன் ரொம்பவே நல்ல அவருக்கு பொண்ணு கொடுக்கலாம், மாமா கட்ட பஞ்சாயத்து பண்ணி சுற்றிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு பதிலாக இவருக்கு கொடுக்கலாமே நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோழன் இத்தனை லட்ச பணமும் 30,000 சவரம் நகையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக ஆகிடும். உடனே சந்தாவுடைய அம்மா என்ன சொல்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இரு அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. இவங்களும் அமைதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் சோழன் 6 மாதம் கழித்து நீங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னா ஏமாற்றக்கூடாது, நீங்கள் சொன்னதாகவே இருக்கட்டும், நாளைக்கு கேட்கும்போது மாற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சேரன் ஏன்டா இவ்வளோ காசு இவ்வளோ நகைக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிலாவும் சேர்ந்து கேட்பாங்க. 2 பேர் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி நீங்கள் முதல்ல சொன்னதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் சந்தாவுடைய அப்பா சொல்லுவார். திரும்பவும் சோழனுக்கு டவுட் திரும்பவும் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை செய்யணும், 6 மாதம் கழித்து வரும்போது இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சோழன் சொன்னதுக்கு சந்தாவுடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் ஐயர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணால் தான் சந்தாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அவர் பேச்சு நாங்கள் நம்புவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே சந்தாவுடைய அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கடவுளை நாங்கள் ரொம்ப மதிக்கிறவங்க, அது கடவுள் விஷயத்தில் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், பொய் சொல்லவும் மாட்டோம், நாங்கள் சொன்னது தான், நீங்கள் முதல்ல ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம், நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் சந்தாவுடைய அப்பா சொல்லுவார். சரி அப்புறம் என்ன கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சேரன் பார்த்திங்கன்னா அங்கேயும் அலைப்பாயும் அவர் கண்ணு இவர் சந்தாவை பார்க்குறதுக்காக. உடனே நிலா தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவங்க அனீஷ் என்ன சொல்லுவார்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்குறாங்க இல்லைப்பா, கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் சந்தாவுடைய அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் சிக்னல் கொடுத்து கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க உள்ளே இருந்து கூட்டிகிட்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க 2 பேரை பார்க்கும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிவிட்டு அவங்க எதிரில் நிற்கும்பொழுது பார்த்திங்கன்னா தனியாக பேசுகிறதுக்கு வெளியில் போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை, நீங்கள் எனக்காக வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சந்தா சொல்லுவாங்க. அதுதான் உங்கள் வீட்டில் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அவங்களும் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சந்தா உடனே பார்த்திங்கன்னா சேரனுடைய கையை பிடிச்சிட்டு உடனே கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஹக் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் சோழனும் நிலாவும் இதை பார்க்கும்போது அண்ணன் எவ்வளோ சந்தோஷப்படுது பாரு, இவ்வளோ லவ்வை மறைச்சி வச்சுருந்துருக்குறாங்க 2 பேருமே, எப்படி கட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக அவர் அண்ணன் முகத்தில் பாரு, 3-4 நாளாக எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தார், இன்றைக்கி தான் தெரியுது அவ்வளோ சந்தோஷம், சந்தாவால் தான் சந்தோஷமே அண்ணனுக்கு இருக்குது போல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலா தான் கேட்பாங்க, என்ன 25 லட்சம் பணமும் 30 சவரம் நகையும் கொடுக்குறேன்னு அடிச்சு விட்டீங்களே, இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, இப்போ அது வாங்க முக்கியம், அவங்க பாருங்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தான் நிலாவுடைய சிக்னலாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவாங்க. எதுக்கும் கவலைப்படாத சந்தா, நான் இருக்கிறேன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லுவார். மறுபடியும் சந்தா ஹக் பண்ணிக்குவாங்க. கட்டி பிடிச்சின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில் இருக்கிறாங்க, கூப்பிடு அப்படின்ற மாதிரி சந்தாவுடைய அப்பா சொல்லும் போது சந்தாவுடைய அம்மா சடனாக வந்துடுவாங்க. அப்பா கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுற வா அப்படின்னு. இவங்க கட்டி பிடிச்சிக்கிறத விட்டுட்டு சடனாக விலகி விட்டுட்டு இதோ வரமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க கிளம்பி அங்கே போகும்போது உள்ளார எவ்வளோ நேரம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சந்தா நின்றுட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அனீஷ் என்ன சொல்லுவார்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போங்க பையா அப்படின்னுவாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் அனீஷை முறைச்சி பார்ப்பார். அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சேரன் சோழன் நிலா எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது
சேரன் வந்து சந்தா பார்த்து சிக்னல் தலையை மட்டும் ஆட்டுவார், போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. அவங்களும் வந்து அழுதுகிட்டே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது சந்தாவும் வெளியில் ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. எங்கே போகிற வாடி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உள்ளர கூட்டிகிட்டு போயிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு அழற மாதிரி தான் காமிப்பாங்க. இவங்க காரில் கிளம்பி வருவாங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டினியும் வானதி பல்லவனை தான் காமிப்பாங்க. அவங்க இட்லி மாவில் வந்து உப்பு போடாத இட்லி ஊற்றி வைப்பாங்க. அந்த இட்லி பாத்திரம் வந்து துணி பிடிச்சி எடுக்காத வெறும் கையில் பிடிக்கும் போது சூட்டில் கத்துவாங்க. ஐயோ என்னாச்சுன்னு போய் பாருண்ணா அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு வானதி அப்படின்னு கேட்டதுக்கு சுட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி, எங்கே அப்படின்னு இந்த கையிலன்னா அப்புறம் தண்ணியில் அலம்ப அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கும்போது என்ன இவ்வளோ செவந்து போயிருக்குது அப்படின்னு, துணி பிடிச்சி எடுக்க வேண்டியது தானே, இதுக்கு தாண்டி சொன்னேன் நான் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு, ஏன்டி சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற, அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, நான் தெரியாத பிடிச்சிட்டு துணி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் துணி பிடிச்சி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்துட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இட்லியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட்லி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இட்லி சூடாக இருக்கும், வெந்திருக்கும். சரி வெந்துடுச்சுல்ல எடு அப்படின்னு. இட்லி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சு எடுக்க மாட்டாங்க. உடனே அதை எடுத்ததுனால இட்லி பாதி தட்டிலே ஒட்டிக்கும், பாதி புட்டு ஏதோ ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்படி இதுதான் நீ எடுக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்பாரு. அது என்னவோ தெரியல, பாதிக்கு பாதி தட்டிலே ஒட்டிச்சு, ஒரு வேளை துணி வச்சு ஊற்றிருக்கணுமோ என்னவோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அம்மா தாயே நீ துணியை வச்சுலாம் ஊற்ற தேவையில்ல, இட்லி தானே புட்டு தானே திங்க போகிறோம், அப்படியே ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாதுல்ல, தயவுசெய்து கொடு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாரு. ஐயோ இட்லி மாவில் உப்பு போடலையா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. கடை மாவுலெல்லாம் உப்பு போட்டு தர மாட்டாங்களான்னு, கடை மாவில் உப்பு போட்டு தருவாங்களா தர மாட்டாங்களா அதுவே உனக்கு தெரில, ஆனால் இட்லி ஊற்றுறேன்னு வந்துட்டேன் நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்பாரு. அதுக்கு உடனே வானதி வந்து என்ன பாண்டி எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன், இதுக்கு தாண்டி நான் வேணான்னு சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி போட்டு இட்லியை வந்து 2 பேருக்குமே தருவாங்க. பல்லவன் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாத சாப்பிட்டுட்டு தயவுசெய்து எனக்கு போதும் நான்ட்டு கிளம்புறேன்ட்டு கிளம்புவாங்க. எங்கே மதியானம் லஞ்ச் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு பல்லவன் சொல்லுவான். அதை கேன்டீனில் சாப்பிட்டா வயிறு சரிப்பட்டு வராது, நான் இட்லி செஞ்சுருக்கேன்ல அதில் பொடி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் உலுக்கினா இட்லி பொடி ரெடி ஆகிடும், நீ அதிலே சாப்பிட்டுக்க மதியானத்துக்குன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க. கொடுத்து விடும்போது அவர் வேண்டாம் வெறுப்பாக அந்த பாக்ஸை வாங்கிக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டியன் வந்து ஒரு 200 கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அங்கேருந்து அவருங்க கிளம்புவாங்க. உடனே நடேசனை தான் கூப்பிடுவாங்க வானதி, அங்கிள் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லான்னு. நான் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம், நான் சாப்பிட மாட்டேன், நீ அவங்க 2 பேருக்கு மட்டும் செஞ்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இவர் வந்து சாப்பிடுங்க சாப்பிடா கட்டி போங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அடுத்தது நடேசனை தான் காமிப்பார். நடேசனை வந்து சைக்கிள் தள்ளிக்கிட்டு இவர் மெக்கானிக் ஷாப் ஆண்ட தான் வருவார். இவர் வரதை வந்து பாண்டியன் வந்து பார்த்துருவார். உடனே வேலை செய்கிற முருகன் வந்து என்ன சொல்லுவார்னா, இங்கெல்லாம் வரமாட்டார், அப்போ எப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்கும்போது, இல்லைடா ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது, தலையெல்லாம் சுற்றுது, அதனால தான் அவனை கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுறா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, உட்காருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு. ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி பாண்டியன்கிட்ட கேட்பார். உடனே ஊன்னு சொல்லிவிட்டு அவர் வண்டி சாவி எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுக்கிறதுக்கு போவார். அவர் ரொம்ப தள்ளாடிட்டு இருப்பார். அது சரி வண்டி சரிப்பட்டு வராது, நம்ம ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஒரு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க. அங்கே கூட்டின்னு போகும்போது பார்த்திங்கன்னா பிபி வந்து பார்த்திங்கன்னா 180 190 இருக்கும். உங்களுக்கு பிபி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, பிபி லாஸ்ட்டாக எப்போ செக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து கேட்பார். பிபியா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க டாக்டர், நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் செக் பண்ணது கிடையாது, மாத்திரையும் சாப்பிட்டது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு பிபி வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு தலை சுற்றல் மயக்கம், கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்திருக்குது, உடம்புலாம் சோர்வாக இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் பிபி மாத்திரை எழுதி தரேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க, பிபி குறைஞ்சதுக்கப்புறம் நான் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க.
பாண்டியன் வந்து என்ன கேட்பாருன்னா, இப்போவே எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இப்போ எடுக்கலை, இப்போ முதல்ல பிபி குறையட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. இவர் நேராக மெக்கானிக் ஷாப் தான் கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்களா எதில் அப்படின்னா, இல்லை காலையில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜூஸாக குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜூஸு குடிச்சிட்டு அவர் மாத்திரை போடுவார். அப்புறம் பாய் போட்டு விட்டு நடேசனை படுக்க வைப்பார் ஃபேன் போட்டு. அவர் நடேசன் பார்த்துக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு அப்பா வந்து இப்படி படுத்துட்டுருக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் வந்து ரொம்பவே அவர் கண்ணுலேயும் அவர் பார்க்குற அந்த பார்வையிலே வந்து தெரியும். அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்து படுத்துட்டுருக்கிறாரு முடியாமல், ஏன்னா எப்படி கெத்தாக இருந்த மனுஷன் இப்படி வந்து படுத்துட்டுருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸோட அந்த ஒரு கண்ணுலோடைய நம்ம பார்க்கும் போதே பாண்டியனுக்கும் அவங்க நடேசனுக்கும் உள்ள பாண்டிங் என்னன்றது நமக்கு அது கண்கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அப்பா புள்ள பாசம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வந்து பாண்டியனை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், பாண்டியனுக்கு வந்து நடேசனை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து அவர் அமையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடேசன் வந்து இங்கே படுத்துன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து வானதி வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன அவங்க அப்பாவுக்கு வீட்டில் இடம் இல்லையா, இங்கே வந்து படுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கிண்டலாக பேசுவாங்க. அது வந்து பாண்டியனுக்கு வந்து கொஞ்சம் கோவத்தை உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் அப்பா புள்ள 1000 அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் வேறு ஒருத்தவங்க சொல்லும்போது அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வானதி வந்து நடேசனை வந்து கிண்டலாக பேசும்போது அது பாண்டியனுக்கு கோவம் வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் என் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பிய, எது தேவையில்லாத இங்கே ஏன் வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்து மூலயமா கோபம் வந்து சண்டை போடுற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும். அதனால் அவங்க இந்த மாதிரிலாம் பேசாத வானதி, அவருக்கு மயக்கம் வந்துச்சான், அதனால தான் இங்கே வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் நடந்த விஷயத்த சொல்லும் பொழுது வானதி மறுபடியும் அதை கிண்டலாக தான் பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது பாண்டியன் வந்து இந்த விஷயத்து மூலயமா கோவப்பட்டு, எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு என்னையே தேடிட்டு வர, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு வேறு ஆள் யாரும் கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி அவர் வார்த்தை விடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதன் மூலயமா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரும். இவர் நடேசன் அதை முழிச்சிட்டு, இப்போ என்னால் எதுக்குடா உங்களுக்குள்ளே சண்டை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அங்கே கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்து அதிகமாக முத்தி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவள் தேவையில்லாத வார்த்தையை விட்டதுனால தான் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாண்டியன் வந்து வானதிக்கு கால் பண்ணும்போது, வானதி வந்து இனி உனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை, நீ தேவையில்லாத இனி எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்காத. வானதி உடனே, நானாக உன்னை தேடி வரதுனால தான் நீ என்னை மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்போது தான், நான் உன்னை அலைஞ்சிக்கிட்டு வரேன்ட்டு என்னை நீ பேசினே பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரலடி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்ல வருவார். நான் கோவத்தில் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிற மாதிரி வருவார். என்ன தான் இருந்தாலும் உன் மனசில் இப்படியே தான் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. 1 முறை பார்த்துட்டேன், 2 முறை பார்த்துட்டேன், நீ கண்டிப்பாக என்னை வந்து ஒரு கேவலமாக தான் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். எபிசோடு அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, வானதிக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வர்றது, அந்த சண்டையில் இவங்க 2 பேரும் பிரிகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.